யாழ் இந்து கல்லூரியின் 125வது நிறைவாண்டு விழாவின் இறுதி நாள் நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கலந்து சிறப்பித்தார். யாழ் இந்து கல்லூரியின் 125வது நிறைவாண்டு விழா கடந்த 22ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து 6 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றன. யாழ் இந்து கல்லூரியின் 125வது ஆண்டு நிறைவு விழாவின் இறுதி நாள் நிகழ்வுகள் நேற்றைய தினம் வெகு விமரிசையாக இடம்பெற்றன. இந்த நிகழ்வு என்பது சாதாரணமாக சிறிய அளவிலே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வல்ல. உண்மையிலே மிகவும் ஒரு நீண்ட திட்டமிடலுக்கு பின்னாலே மிகவும் தொடர்ந்து வந்த எத்தனையோ சவால்களை வென்று உருவாகிய நிகழ்வு. இந்த இறுதி நிகழ்வு வரை எனக்கு என்றும் என்னோடு தோள் கொடுத்து உதவுகின்ற 3 பழைய மாணவர்களை குறிப்பிடுவேன். முக்கியமாக ஒரு மாணவனை குறிப்பிடுவேன். ஆனால் அவர் இந்த இடத்தில் என்னுடைய ஒரு சத்திய வாக்கு வாங்கி தந்திருக்கிறார். நான் என்னுடைய பெயரை நீங்கள் குறிப்பிடக்கூடாது என்று. உண்மையிலே இந்த இடத்திலே நான் இவ்வளவு துணிந்து தைரியமாக இந்த வேலைகளை எல்லாம் செய்து முடித்து இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய எல்லாம் அந்த ஒருவன் எனக்கு பின்னாலே நின்றிருக்கின்றான். கொழும்பில் இருந்து ஒருவன் பின்னாலே நின்றிருக்கின்றான். லண்டனில் இருந்து ஒருவன் பின்னாலே நின்றிருக்கின்றான். நான் சோறுகின்ற போது என்னை தட்டி நான் மகிழ்ச்சி அடைகின்ற போது தாங்களும் மகிழ்ந்து இந்த நிகழ்வை உருவாக்கி எனது அன்புக்குரிய இந்த பழைய மாணவர்களுடைய தாழ் பணிகின்றேன். அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய கருணை, அவர்களுடைய அர்ப்பணிப்பு இந்த நிகழ்வு சிறப்புற எனக்கு காரணமாக இருந்தது. இந்நாட்டின் பிரதம நீதியரசர்கள் 2 உங்கள் பழைய மாணவர்கள். அது சுமார் 1965ஆம் ஆண்டாக இருக்க வேண்டும். அப்பொழுதெல்லாம் சிங்கள மாணவர்கள் இங்கு கல்வி கற்று வந்தவை உங்களுக்கு நினைவிருக்கலாம். அப்பொழுது ஒரு பௌத்த பிக்கு உங்கள் மாணவர்களுக்கு சிங்களம் கற்றுக் கொடுத்தார் என்பதும் நினைவிருக்கலாம். இந்து கல்லூரியின் கொழும்பு பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் பழைய மாணவன் அருணாந்தி ஆரூரன் வழங்கிய கீத லாவண்யம் இசை நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. அதனையடுத்து கல்லூரி மாணவர்களின் இந்து மான்மியம் நாட்டிய நாடகம் இடம்பெற்றது. இதன்போது சிரேஷ்ட ஊடகவியலாளரும் கல்லூரியின் பழைய மாணவரும் யாழ் இந்து கல்லூரியின் 125வது ஆண்டு விழா குழுவின் இணைப்பாளருமான ஜே ஸ்ரீலங்கா நாட்டிய நாடகத்தில் பங்கு பற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களை நெறியாழ்கை செய்த ஆசிரியர்களுக்கு நினைவு சின்னம் வழங்கி கௌரவித்தார். முதல் நாள் நிகழ்வுக்கு வருகிறத கல்வி அமைச்சர் அகிலராஜ் காரியம் அவர்களுக்கு வருவாரோ வரமாட்டாரோ எல்லாம் ஒரு நிலை இருந்த பொழுது இந்த கல்லூரிக்கு 3 கோடி ரூபாய் பெறுமதியான கட்டடத்துக்குரிய நிதியை பெற்று தந்த கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரங்கா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.